கழகத்தின் மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் எனும் திராவிட திருவிளக்குகளின் சுடர் ஒளியாய் இங்கு வருகை தந்து நமது மாநிலத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டை தலைநிமிர செய்திருக்கின்ற திராவிட நாயகர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களை நம் அனைவர் சார்பாகவும் மேற்கு மண்டலத்தின் சார்பாகவும் வருக 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 என்று அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்று இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களையும், மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அவர்களையும், திரு அன்பகம் கலை அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர்கள் திரு மாண்புமிகு சு முத்துசாமி அவர்களையும், மாண்புமிகு அர சக்கரபாணி அவர்களையும், மாண்புமிகு மதிவேந்தன் அவர்களையும், மாண்புமிகு கயல்வெளி செல்வராஜ் அவர்களையும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் தளபதி முருகேசன் அவர்களையும், தொண்டாமுத்தூர் ரவி அவர்களையும், துரை செந்தமிழ் செல்வன் அவர்களையும், நல்லசிவம் அவர்களையும், ராஜேஷ்குமார் அவர்களையும், மூர்த்தி அவர்களையும், செல்வராஜ் அவர்களையும், பத்மநாபன் அவர்களையும், தினேஷ்குமார் அவர்களையும், ஈஸ்வரசாமி அவர்களையும், தோப்பு வெங்கடாசலம் அவர்களையும், கே எம் ராஜு அவர்களையும், நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்களையும், பிரகாஷ் அவர்களையும், வருகின்றிருக்கின்ற அரசு தலைமை கொறடா குன்னூர் ராமச்சந்திரன் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தியூர் ஏஜி வெங்கடாசலம் அவர்களையும், குளித்தலை மாணிக்கம் அவர்களையும், மொஞ்சனூர் இளங்கோ அவர்களையும், ராமலிங்கம் அவர்களையும், சிவகாம சுந்தரி அவர்களையும், வி.சி. சந்திரகுமார் அவர்களையும், கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் மு கண்ணப்பனையா அவர்களையும், சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் நா பழனிசாமி அவர்களையும், கழக வழக்கறிஞரினுடைய செயலாளர் என்ஆர் இளங்கோ உள்ளிட்ட மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், அணியினுடைய அமைப்பாளர்கள், அனைத்து வாக்குச்சாவடியினுடைய BLA 2, BDA, BLC உள்ளிட்ட ஒட்டு மொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் 39 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, கழக தலைவர் மாண்பு தளபதியுடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் வாக்குச்சாவடியில் மகத்தான பணியாற்றி வெற்றியை மாண்பு கழக தலைவருடைய கரங்களில் ஒப்படைக்க வருகின்றிருக்கின்ற அனைத்து வாக்குச்சாவடியினுடைய முகவர்களையும் மேற்கு மண்டலத்தின் சார்பாக அன்போடு வருக 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 என்று அன்போடு வரவேற்று இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை கோவையிலே நடத்துவதற்கு அனுமதிகளை தந்த கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் நன்றியை இந்த நேரத்தில் கோடானகாடு நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்து, மேற்கு மண்டலத்திற்கு கூடிய 39 சட்டமன்ற தொகுதிகளிலும் கழக தலைவர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் நம்முடைய தோழமை இயக்கத்தினுடைய வேட்பாளர்கள் என ஒட்டு மொத்தமாக 39லும் திராவிட முன்னேற்ற கழகம் நம் கழக தலைவர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெற்றார்கள். 2026 வெற்றி கணக்கு மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கியது. அது அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெற்றார்கள் என்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்று இந்த வந்திருக்கின்ற வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு சம வாய்ப்பின் வழியாக